ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியம் வில்லன் சகால எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆண்டவா, நாங்க எல்லாரும் உண்மையாவே தூய்மையாக இருந்துதான் ஆகணுமா? அம்மாவா? எங்க அப்பா சொல்லியிருக்காரு, உங்களோட கட்டளைகளை பின்பற்றாதவங்க தெய்வதைகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படுவாங்களாமே. உண்மையா? என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷியால என்னைக்குமே உங்க விருப்பத்தை புரிஞ்சுக்க முடியாதுதான். ஆனா சொர்க்கத்துல இருக்கிற உங்களுடைய ராஜ்யம் ரொம்ப தொலைவுல இருக்குன்னு மட்டும் என்னால உணர முடியுது. இரவு உணவு தயார் பண்ணணும், சீக்கிரமா வந்துட்டு ஒரு நிமிஷம் இருந்து வரேன். சொர்க்கத்துல உட்கார்ந்து நாங்க பண்றதை நீங்க வேடிக்கை பாக்குறீங்க. அந்த உணர்வை எங்களுக்குள்ள ஒரு பாரத்தை ஏற்படுத்துது. ஏன்னா நீங்க பாதுகாக்கிறீங்க, எங்களை ரட்சிக்கிறீங்க. கர்த்தரே, எங்களை மன்னியுங்கள், பாவங்களை கழுவுங்கள். எங்களுடைய பழைய நாட்களுக்கு எங்களை போவதற்கு உதவுங்கள். எங்களுடைய நாட்களை அழகாக்குங்கள். எங்கள் வாழ்வில் அமைதியை கொடுங்கள், சமாதானத்தை கொடுங்கள். இருக்கா? பதறியாரு இந்த மாதிரிதான், அப்படிதான். என்ன மாதிரியும் என் சகோதரன் மாதிரியும் சின்ன வயசுல இருந்து நாங்க எப்பவும் ஒன்னாதான் இருந்திருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவும் உதவிக்கிட்டே இருப்போம். போர்க்களத்துல எங்க ஒற்றுமைய யாராலையும் உடைக்கவே முடியாது. இல்ல, எங்களுக்கு ஒருத்தரோட மனசு இன்னொருத்தருக்கு நல்லாவே தெரியும். இந்த உலகத்திலேயே நான் ஒருத்தனை நம்புறேனா அது இவனை மட்டும்தான். வெள்ளி கொடுத்தா கூட நாங்க எங்க ஒற்றுமைய விட்டு கொடுக்கவே மாட்டோம். இல்ல சகோதரா? அப்படி எல்லாம் உறுதியா சொல்ல முடியாது சகோதரா. அது எவ்வளவு வெள்ளின்றத பொறுத்து இருக்கு. நம்ம ஒற்றுமை உறுதியானது. யாரா கேட்டதெல்லாம் சரியா? உருவத்துக்கும் பண்றது அந்த ஆண்டவருக்கு தான் தெரியும். நான் கற்பனை பண்ண அன்பை விட இது ரொம்ப வித்தியாசமானதா இருக்கு. இங்க பாரு பாதிரியாரு, நீ முன்ன பின்ன போர்க்களத்துல இறங்குனதில்ல, அதனால இந்த மாதிரி விஷயத்தை பத்தி உனக்கு தெரியவே தெரியாது. வாழ்வா சாவான்ற கட்டத்துல நம்ம ஒண்ணு சேரணும். அதெல்லாம் தனி மரமா இருக்கிறவனுக்கு புரியாது. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப அற்புதமான விஷயம். சகோதரர்கள் உங்க 2 பேருக்குமே இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கணும். அப்ப சரி, ஒருவேளை போர்க்களத்துல நான் இறங்க வேண்டி வந்தா நீங்க என்ன பாதுகாப்பீங்கன்னு நான் உங்களை முழுசா நம்பலாமா? என்னைய பேச்சு பேசுற நீ? அவன் என் சகோதரன், அதனால நான் அவனுக்கு என்ன வேணா பண்ணுவேன். ஒரு குடிகாரனாலாம் என்னால எப்பவுமே நம்ப முடியாதுப்பா. நீ சொன்னது சரிதான், அதான் வித்தியாசமானதுன்னு. ஒரு இடமும் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் எனக்கு புரியுற மொழியில தான் நீ ஒழுங்கா புரிய வையேன். சரி, அதெல்லாம் விடு. உனக்கு அன்புன்னா நீ என்னன்னு சொல்லுவ? எப்ப பாரு குடிக்கிறது மட்டும் தான் பிடிக்கும். அப்ப அததான் நீ அன்புன்னு சொல்லுவியா? அப்படி இல்ல, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி குடிக்கிறது எனக்கு அறவே பிடிக்காது. என்னது? அப்ப குடிய விட்டுரு. என்ன மன்னிச்சிடுங்க. இந்த ஆள் ரொம்ப உளறிட்டு இருக்காயா? அர்த்தம் இல்லாம பேசுற பண்ற. சரி, அப்ப நம்ம இப்படி பண்ணுவோம். அனுபவசாலிலாம் இப்பவும் இத பத்தி தான் பேசுவாங்க. பெருசுல ஒரு கப்பலை நாங்க தாக்குனப்ப நடந்த கதை தான் இது. அந்த கப்பல்ல ஒரு பெரிய மாவீரன் இருந்தான். அவனோட சக்தி ஈடு இணையே இல்லாதது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவனை தாக்கணும். வெறும் கையால 30 பேர் எங்க ஆளுங்களை அவன் ஒருத்தனை அடிச்சிருக்கான பாத்துக்கோ. வெறும் கையால. ஆனா கடைசியில நாங்க எல்லாரும் சேர்ந்து அவனை கொன்னுட்டோம். அதுக்கப்புறம் எங்களோட இழப்பை என்ன ஆரம்பிக்கும் போது யாரும் சாகலன்னு தெரிஞ்சது. என்னன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த ஆளு கையில எப்பவும் ஒரு வாழ் ஏந்திக்கிட்டே இருப்பான்ல, நாம அவனுக்கு இணை இல்லைன்னு அவன் நினைச்சிருக்கலாம்ல.
அப்படி நினைச்சிருந்தா எனக்கு கோபம் வருது. ஒரு போர் வீரனா அவனோட ஒழுக்கம் எங்க போச்சு? ஐயோ! அந்த ஆளு வேற ஏதாவது பண்ணாரா? அவரோட பேர் என்ன? எனக்கு அவரோட பேர்லாம் தெரியாது. அது ஒண்ணு இல்ல. விசித்திரமானவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈர்க்கப்படுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இது. அந்த ஆளு கூட விசித்திரமா என்னமோ சொன்னானே, ஞாபகம் இருக்கா? ஒரு உண்மையான மாவீரனுக்கு வாழ் தேவை கிடையாது, அப்படிதான் ஏதோ ஒண்ணு சொன்னான். யாரு தெரியுமா? என்ன சொல்லியா? ஆஹா, என்ன? ஐயோ, என்னையா நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? ஆ? என்ன பாதிரியாரே ஒரு மாதிரியா உட்காந்துட்ட? நாங்க சொன்னது சரிதானே? அதான் அன்பா? ஒரு உண்மையான மாவீரனுக்கு வாழ் தேவை கிடையாது. உண்மையான மாவீரன் வானிலை சரியில்லைன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன குறை சொல்லாத. நான் ஒரு மாலுமி, தெரியும்ல. இந்த மாதிரி மலை மேல இருக்கிற வானிலை மாற்றம் எல்லாம் எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். இந்த அளவுக்கு பனிப்பொழிவு இருக்கும்னு யாரும் கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டாங்க. பனிக்காலத்தோட ஆரம்பம் தான் இது. நான் சொல்ல வந்தது அது கிடையாது. இதுக்கு மேலையும் அதிர்ஷ்டம் உன் பக்கம் கிடையாதுன்னு சொல்ல வரேன். அது உனக்கு புரிஞ்சா சரி. பனிக்கு பயந்து பாதையை மாத்தினேன். இப்ப பாரு, பனி புயலே வந்து மாட்டிக்கிட்டோம். உன்னோட சிப்பாய்ங்க எல்லாம் எவ்வளவு கவலையோட இருக்காங்கன்னு இப்ப பாரு. என் ஆளுங்கெல்லாம் இதுக்கும் மேல மோசமான வானிலைய பார்த்தவங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. தாராளமா சமாளிச்சிருவாங்க. எந்த தயக்கமும் இல்லாம கட்டளப்படி நடந்துகிட்டு இருக்காங்க. விழுந்துட்டு இருக்காங்க. திரும்பி போயிடலாம். ரஷ்யாவை தாண்டி போறது பைத்தியக்காரத்தனம். இந்த பனி புயல்ல நாம நடந்து போகணும்னா கொள்ளையடிச்சதெல்லாம் விட்டுட்டு தான் போகணும். என் ஆளுங்க செத்தாலும் அதை பண்ண மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் அவங்க இன்னைக்கு சொல்றாங்களே ராத்திரி வெட்ட இல்லையா? வெளியில இருக்க முடியாது. இவரே எல்லாத்தையும் சொல்றாரு. நாள் பழகிருக்காரு, தெரியாதா? நாங்க இப்ப தயாரா இருக்கோம். ஆனா அவங்க ஷாக் ஆகுறாங்களே என்ன கேட்டாலே. அப்ப சரி. ஆஸ்கலாட், அதிர்ஷ்ட காத்து நம்ம பக்கம் இல்லாதப்போ என்ன பண்ணாலும் அது நம்மளை திருப்பி தாக்கும். ராக்னர் ஐயா, எதுக்காக நீங்க இவ்வளவு தயங்குறீங்க? தாக்குதல் நடத்துறது, கொள்ளையடிக்கிறது இதெல்லாம் வடநாட்டு கொள்ளையர்களோட பாரம்பரியம் தானே. பரலோகத்தில் இருக்கும் எங்களது பரம பிதாவே, தினந்தோறும் இந்த மாதிரியான உணவு சாப்பிடறதுக்கான பாக்கியத்தை நீங்க தான் எங்களுக்கு தரணும். எங்க பாவங்களை மன்னிச்சு எங்க கடன்களை போக்கி எங்களுக்கு நல்வழியை காட்ட நீங்க வரணும். எந்த மோகத்துக்கும் நாங்க ஆளாக கூடாது. எந்த தீய சக்தியும் எங்களை அண்டக்கூடாது. உங்க ராஜ்யம் எப்பவும் பிரகாசமா இருக்கணும். அது செல்வ செழிப்போட வளமா இருக்கணும். ஆமென். அப்பா அப்பா அப்பா, நாம ஏன் எப்பவும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கோம்? எதுக்குன்னா கர்த்தர் அப்படி பண்ண சொல்லி இருக்காரு. கர்த்தர் என்ன சொன்னாலும் எப்பவும் அது சரியாதான் இருக்கும். ஒருவேளை நாம பிரார்த்தனை பண்ணலன்னா என்ன ஆகும்? நம்பிக்கை இல்லாதவங்க அப்புறம் பிரார்த்தனை பண்ணாதவங்க எல்லாம் நரகத்துக்கு தான் போவாங்கல்ல. ஆமா, நரகங்கிறது சாத்தான்கள் இருக்கிற கொடூரம் நிறைஞ்ச பயங்கரமான இடம். அந்த சாத்தான்களை பார்க்க உனக்கு விருப்பம் இல்லல்ல? சாத்தானா பயமா இருக்கு. எனக்கும் ரொம்ப பயம்தான். ஆனா பிரார்த்தனை பண்ற நல்ல குழந்தைகள் சொர்க்கத்துக்கு தான் போவாங்க. அதை எப்பவுமே நீ மறக்க கூடாது. ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது. எல்லாரையும் ஒரு நாள் கடவுள் சொர்க்கத்துக்கோ இல்ல நரகத்துக்கோ கூட்டிட்டு போயிடுவாருல்ல. எனக்கு அந்த மாதிரி நம்ம குடும்பம் பிரியறதுல விருப்பமே இல்ல. ஆனா அப்பா, கடவுள் ஏன் திடீர்னு உலகத்து மேல தீர்ப்பு வழங்கணும்னு அவர் முடிவு பண்ணாரு? திடீர்னுலாம் இல்ல, இது என்னைக்கோ எடுத்த ஒரு முடிவுதான். கர்த்தர் உயிர் தெழுந்து 1000 வருடங்களுக்கு பிறகு அது நடக்கும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அதாவது இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம்.
கடவுள் தீர்ப்பு வழங்கும் போது கெட்டவங்க எல்லாரும் நரகத்துக்கு போயிடுவாங்க. எனக்கு தெரியும், டேனியர்கள்னா கெட்டவங்க. ஆமா, அவங்க எல்லாம் ரொம்பவே கெட்டவங்க. இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் வருவாங்கன்னு கடவுளுக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் அப்படி தீர்ப்பு வழங்குவாரு. இத பாரு, நீ எப்பவும் கடவுளோட கட்டளைகள் படிதான் நடக்கணும், பிரார்த்தனை பண்ணணும். புரிஞ்சுதா? அவசரமா போணும். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சாத்தானா, எனக்கு ரொம்ப பயம். என்னத்தையோ வச்சு வச்சு எடுத்து பார்த்துனுங்கிறா. ஆனா இது ரொம்ப அழகா இருக்கே. மறுபடியும் நானே போட்டுக்கிறேன். இந்த மோதிரத்துக்கு என்ன விலைன்னு கூட தெரியல. இறைவன் இதுக்காக என்ன மன்னிப்பாரா? நான் வேணா அதுக்காக பரிகாரத்தையும் பண்ணிடுறேன். அந்த சாத்தான் தான் எனக்கு மோகத்தை ஏற்படுத்தி இருக்கணும். என்கிட்ட பணம் இல்லாதப்ப நான் அந்த சந்தைக்கு முதல்ல போயிருக்கவே கூடாது. கெட்ட பசங்க எல்லாரும் கண்டிப்பா தீர்ப்பு வழங்குறப்ப நரகத்துக்கு தான் போவோம். எங்க குடும்பத்துல நான் ஒருத்தி மட்டும்தான் நரகத்துக்கு போவேன். மத்தவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு தான் போவாங்க. என்னடி ஓங்கிட்டு டொக்கு வச்சிட்டேன். ஐயோ, யாரது? உன் முகத்துல என்ன பிரச்சனை? நான் இவ்வளவு நேரம் சொன்னது எதுவுமே உங்க காதுல விழல. நல்ல பிள்ளையா இல்லனா இறைவன் உங்களை கண்டிப்பா தண்டிப்பாரு. இதோ நான் உணவை கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாரும் ஓடுங்க, ஊரை தாக்குறாங்க. ஓடுங்க, ஓடுங்க. தேனியர்கள் நம்ம ஊரை தாக்குறாங்க. இப்பதான் கதை பார்க்க உயிரே வந்திருக்கு. நீ சரியாதான் சொன்ன. இந்த குடும்பத்துல இவ்வளவு பசங்க இருக்காங்க. யார் நீங்கெல்லாம்? உங்க எல்லாருக்கும் என்ன வேணும்? கஞ்சியையும் கொஞ்சோண்டு கறி துண்டையும் வச்சு சாப்பிடுறாங்க. வெங்காயம் சேர்த்திருக்காங்க. ஏய், ஆயுதங்கள் ஏதாவது இருந்தா கொண்டு வா. ரொம்ப மோசமா இருக்கு. என்ன கேவலமான சாப்பாடு சாப்பிடுறீங்க? நீங்க எல்லாம் யாரு? உணவை வீணாக்குறீங்க. இதுக்காக நீ தண்டிக்கப்படுவ. குடிக்கல போட அவங்களே சாப்பிடுவாங்க. அந்த ஆண்டவன் உங்க மொழியில இதை எப்படி சொல்றது? புரியுற மாதிரி சொல்லுங்க. மொத்த உணவையும் என்கிட்ட கொடுங்க. சரி சரி. எழுந்துரு. உனக்கு ஒண்ணும் ஆகல. பாரு, உணவு மொத்தத்தையும் என்கிட்ட கொடுத்துரு, இல்லன்னா கொன்னுடுவேன். இந்த ஊருக்கு வரும்போது தான் எனக்கு எவ்வளவு கேடு கேட்டவனுக்கு தெரியுது. அவ்வளவுதானா? அங்க இருக்கிறது தெரியுமா? எல்லாத்தையும் எடு. 2 பசங்களை ஒரு பெரியவங்களா கணக்கு வச்சா மொத்தம் 50 பேர். குளிர்காலத்துக்கு 50 பேருக்கு தேவையான அளவுக்கு தான் இங்க உணவு இருக்கு. நூத்தி 4 சிப்பாய்களுக்கு இந்த உணவு சுத்தமா பத்தாது. நான் என்ன பண்றது?
ஏ பாதிரியாரே, நீங்க இளவரசருக்கு ஆசிரியரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க எங்களுக்கு விருந்தாளி மாதிரி. ஒரு தடவை உங்களை மன்னிக்கிறேன், ஆனா இன்னொரு தடவை எங்க வழியில குறுக்கிட்டீங்கன்னா பார்த்த இடத்துலயே கொன்னுடு. பாதிரியார்களே பிடிக்காது. இவதான் வந்து கத்துனது போற எல்லாரும் வராங்க நீங்க போங்க. எல்லாரும் டேனியர்களா? உங்கள யாராவது எங்க மொழி பேசுறவங்க இருக்கீங்களா? சொல்லுங்க. அவரே பேசுவார் பாரு. ஐயா, பாதி உணவையாவது வச்சுட்டு போங்க. அப்பதான் குளிர்காலத்தை எங்களால தாக்கு பிடிக்க முடியும். உங்களை கெஞ்சி கேட்கிறோம், பாதி உணவை மட்டும் விட்டுட்டு போங்க. எனக்கு குழந்தைகள் இருக்காங்க, தயவு செஞ்சு. என்ன குழந்தை இருக்கா? முன்னாடியே சொல்லக்கூடாது. கவலைப்படாத, உன்னை பத்தி கண்டிப்பா நான் யோசிப்பேன். குளிர்காலத்தை தாக்கு பிடிக்கிறத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. நிஜமாவா? நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாதான் சொல்றேன். இந்த குளிர்காலத்தை மட்டும் இல்ல, எந்த குளிர்காலத்தை பத்தியும் நீங்க கவலையே பட வேண்டாம். போச்சு. உங்களோட தவிப்புகள்ல இருந்து உங்களுக்கு நான் விடுதலை கொடுக்க போறேன். இதோ பாரு ஆஸ்கலா, இவங்க எல்லாம் சாதாரண பாமர மக்கள். இவங்களை நான் உயிரோட விட்டாலும் இவங்களுக்கு கொடுக்க என்கிட்ட உணவு கிடையாது. இவங்கள ஒருத்தர் தப்பிச்சா கூட நாம இங்க இருக்கிற விஷயத்த நம்ம எதிரிகிட்ட போய் சொல்லிடுவாங்க. அப்படி நடக்க அனுமதிக்க முடியாது. என்னாச்சு? குழி தோண்டியாச்சா? இடம் விடாம போட்டா 62 பேரை உள்ள போடலாம். ஆஸ்கலாட், இவங்க எல்லாரும் உண்மையான கிறிஸ்தவர்கள். இருக்கட்டும், அதனால என்ன? இதுதான் உங்க இளவரசருக்கு நல்லது, அதனாலதான் நான் இப்படி பண்றேன். சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லையா? நல்லது. சரி சரி, கொல்லுங்க. இந்த பொண்ணு மட்டும்தான் இப்ப தப்பிக்கும். கத்தாம இருக்கணும். செகண்ட்ல ஒரு ஊரே காலி. இறைவா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்களா? என்னோட அப்பா, என்னோட அம்மா, என்னோட தாத்தா, என்னோட தம்பி தங்கச்சிங்க எல்லாம் எல்லாருமே அங்க வந்துட்டாங்களா? தனியா இருந்தது என்ன பண்ணுவோம்? என்ன நீங்க அங்க அவங்களோட கூப்பிட்டுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மைதானே? ஏன்னா
இப்ப நான் ரொம்ப உற்சாகமா இருக்கேன். இப்படிப்பட்ட கெட்டவங்க இருப்பாங்கன்னு என்னால இப்ப கூட நம்ப முடியல. இவங்களுக்கெல்லாம் உங்க தண்டனைகளை பத்தி எந்த கவலையும் இல்ல, பயமும் இல்ல. இந்த மோதிரத்தை நான் திறந்த அந்த தருணம் மாதிரி எனக்குள்ள இப்போ ஒரு உற்சாகம் வருது. இந்த எபிசோடு பார்க்குறப்ப தாங்க நம்ம வந்து இப்போ எந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்போ தெரியல. இப்போ இருக்கிறது நம்ம குறை சொல்கிறோம், ஆனால் நம்ம இப்போ எவ்வளோ சேஃபாக வாழ்ந்துட்டுருக்கோம்னு நினைக்கிறப்போ இந்த எபிசோடு பார்க்குறப்போ குறிப்பாக எனக்கு எல்லாமே அது நினைவுபடுத்துச்சு. அந்த டைமுக்கு ஒன்றுமே சேஃப்டி கிடையாது. எவன் வந்து எவன் வீட்டுக்குள்ளே கொள்ளடிச்சிட்டு என்ன பண்ணாலும் அது எந்த விசாரணையிலும் எதுவுமே இல்லை, சட்டத்திட்டம் எதுவுமே கிடையாது. விஷயம் தெரிஞ்சால் இருக்குது, இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எவன் பண்ணான்னு கூட யாருக்கும் தெரியாது, போயிட்டே இருப்பாங்கல்ல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்க. இப்போது நம்ம வந்து இத்தனை நாள் இந்த கூட்டத்தில் இவங்களுக்கு இது பார்க்குறப்போ அவங்கள பார்த்து என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்துச்சுன்னு சொன்னோம். பட் இன்னொரு ஊருக்குள்ளே அவங்க நுழையிறப்போ எவ்வளோ கொடூரமாக தெரியுறாங்க இவங்கள பார்த்துட்டு இருந்தோமா நம்ம இத்தனை நாள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அஸ்கலாடு இவங்க இப்படி தான் ஓகே. ஆனால் இப்போ சர்ன்றோம் அவர் வந்து அப்படியே மென்மையானவர், கடவுளை பின்பற்றுறவர் அப்படின்றோம். இப்போ இது எல்லா கூடயுமே பார்த்துருந்தாங்கிறீங்க. உங்களுக்காக தான் இவ்வளோ உயிர் போய்க்குது, உங்களுக்காக தான். ஆனால் வேடிக்கை பார்க்குறீங்க, ஏன்னா உங்களுக்கும் உங்கள் உயிர் மேலே ஆசை இருக்குது. அப்போ என்னத்தை நீங்கள் கடவுளை வணங்கி என்னத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு புரியல. இவ்வளோ பேரை கொண்டு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், இத்தனை பேர் சாவறதே எனக்காக தான் அப்படின்ற ஒரு துளி கூட இல்லையா உங்களுக்கு? இல்லை என்ன நீங்கள் மென்மையானவர், அந்த ஆனவர், இந்த ஆனவர், அதுக்கு நீங்கள் வந்து போல்டாக இருந்துட்டு போயிடல. இதுதான் நான் போன எபிசோடில் சொன்னேன். தற்காப்புக்காவது நில்லு, வாயத்தார நில்லு, உறுதியாக நில்லு. உன்னால் உயிர் போயிட்டுருக்கு. நீ வந்து என்னது அவங்களாம் தான் வெட்டுறாங்க, எனக்கு அது பாவ கணக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நீ வேடிக்கை பார்க்குற பாரு, அது இன்னும் பாவம். தடுக்க முடிச்சு தடுக்காமல் நிற்கிற, இது வேணான்னு சொல்லலாம். ஆனால் நீ தடுக்கலல்ல. தோர்ஃபினும் அதே தான். தோர்ஃபினும் வெஞ்சன்ஸில் நீ நின்றுட்டு இருக்க, உன்னை சுற்றி இத்தனை பாவம் இத்தனை பேர் போயிட்டுருக்க, ஆனால் நீயும் வேடிக்கை தான் பார்த்துட்ருக்க. இது அவங்க அப்பா ஆசைப்பட்டாருன்னு அவனும் யோசிக்கணும். ரெண்டு பேருமே எல்லாருமே சரி, இங்கே எல்லாருமே எனக்கு தப்பாக தான் தெரிஞ்சாங்க. எனக்கும் தோற்பின் பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு. உனக்கும் அப்பா கொல்லும்போது எவ்வளோ வலி இருந்தது. அப்படி தானே அவங்க ஒருத்தர் கொல்லும் போது உயிர் போதான் நினைக்கும் போது அப்படி இருக்கும். அவங்க கண்ணு முன்னாடியே எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த பொண்ணு கூட தப்பிச்சதுனால அதெல்லாம் பார்க்குது. இப்போ அதுக்கு எவ்வளோ வலி. ஸோ அதெல்லாம் யோசிக்காமல் ரொம்ப செல்ஃபிஷாக ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு. இந்த இடத்துல ஞாபகம் வந்து தோர் சொன்னது, ஒரு மாவீரனுக்கு வந்து அந்த கத்தி தேவையில்லைன்னு சொன்னது. கத்தி இல்லாமல் சண்டை போடுறதுங்கிறது இல்லை, சண்டையே நடக்கக்கூடாது, எந்த உயிரும் போகக்கூடாது. அது இல்லாமல் ஒரு வீரன் நின்று ஒரு விஷயத்த முடிக்கிறானா அதுதான் கரெக்டு, அதுதான் சரியான பாதைன்னு சொன்னது தான் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மாறி இருந்துச்சு. நீங்களாம் மாவீரன் கிடையாது, இன்னொருத்தர் அடித்து பிடிங்கி சாப்பிட்டுக்கிறீங்க, அவ்வளோதான். இது என்ன மாவீரன்? ஒரு குழந்தைகிட்ட இதை பிடிங்கி தின்னு நீ வாழ்ந்து நான் வந்து மாவீரன் அப்படின்னா எந்த கணக்கு இது? இந்த இடத்துல வந்து தோற்பினும் சரி, இப்போ அந்த மென்மையான அரசரும் சரி, ரெண்டு பேருமே பஸ்கலாடு தான் என்னமோ ரொம்ப மட்டமான கேவலமானவங்க. அந்த 100 பேர் தான் வந்து என்ன சொல்கிறது, மனுஷங்களே கிடையாது, மிருகம்னு சொல்கிறவங்க. அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நீங்கள் ரெண்டு பேருமே அதே தான். நீயும் வெஞ்சன்ஸ்க்காக நீயும் இது எல்லாத்தையும் பார்த்துருக்க, குழந்தைய பெண்களை எல்லாரையும் கொல்றதை பார்த்து நீயும் நின்றுட்டுருக்க, நீயும் அதே தான். மென்மையான அரசர் இருக்கார், அவரும் அதே தான். எல்லாரும் ஒன்று தான்டா. இங்கே வேடிக்கை பார்க்குற நீங்களும் அதே இனம் தான். ரெண்டு பேருக்கும் இப்போ அஸ்கலாடு தான் கேட்டவன், நீ நல்லவன்றதை எந்த வேரியேஷனும் இல்லை. அவன் கேட்டவன் நீ கொல்றதுக்கு பார்க்குறான், ஆனால் நீயும் அதே தான். உன்னோட இதுக்காக நீ வெயிட் பண்ணுறான், அதே மாதிரி அவனோட இதுக்காக அவன் இது பண்ணிகிட்ருக்கான். ஸோ சுற்றி 3 பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கவுங்களுடைய இதுக்காக தான் இங்கே நின்றுட்டுருக்கீங்க. மற்றவங்கள பற்றி எந்த கவலையும் இல்லை. ஸோ அப்போ 3 பேர் ஒன்று தானே, இல்லை என்ன வேரியேஷன்? இப்போ அவனுக்கு ஒன்றுக்கு இல்லை டிஃப்ரெண்ட் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றுமே கிடையாது. அதான் நம்ம ஒருத்தர் வாயத்துக்கு 100 பேர் அழிக்கலான்றது என்ன மாதிரி ஒரு குணம் அது? இல்லை அது என்னதான் பொருளாதார ரீதியாக அது இல்லை இது இல்லை தட்டுப்பாடு இருக்குன்னாலும் அவங்களும் அதே மக்கள் தானே, அவங்களுக்கும் அந்த விஷயம் இருக்குல்ல, அவங்களும் கஷ்டப்பட்டு தானே சாப்பிடுவாங்க. அப்படி இல்லாமல் நான் மட்டும் வாழறதுக்கு, என் ஊர் மக்கள் மட்டும் வாழறதுக்கு நான் எல்லாத்தையும் அழிப்பேன், எல்லாத்தையும் பிடுங்குவேன் அப்படிங்கிறது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஆனால்
ஸோ அவனுடைய இது மட்டும்தான் அவனுக்கு தெரியுது. நான் நீ கஷ்டப்பட்டேன், எங்கள் அம்மாவை நான் ஷோல்டரை தூக்கின்னு வந்து போட்டு அவங்களோட இதுவுக்காக நான் எந்த வேலைக்கும் போவேன்ற மாதிரி. அதுக்காக எத்தனை பேர் வேணால் பண்ணலாமா? இப்போ அவங்களில் ஒருத்தர் அதே மாதிரி உதிச்சு வரமாட்டாங்களா? நடந்துகிட்டே தான் இருக்கும். இது ஸ்டாப்பே ஆகாதுல்ல. ஸோ அன்பை தேடி போனால் தான் இதெல்லாம் ஸ்டாப் ஆகும். வெஞ்சன்ஸ் இது அதுன்னு வச்சுட்டு இருந்தால் அது கடைசி வரைக்கும் ஸ்டாப் ஆகாது. அது வன்முறை மட்டும்தான். அதுதான் இங்கே நடக்குது. அது பேராசையாக இருக்குல்ல. இப்போ இருக்கிறத வச்சு வாழணும்னு இல்லை, பல வருஷத்துக்கு நான் சேர்த்து வைக்கிறேன், வருஷம் ஃபுல்லாக நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னும் போது தான் இவ்வளோ விஷயமே நடக்குது. இன்றைக்கி இருக்கா நாளைக்கு இருக்கா அப்படி பார்க்க மாட்டுறாங்க. ஸோ அதுவும் ஒரு தப்பு இதில். ஒன்றுமே இல்லை, பாதி பாதி விட்டுட்டு போங்கன்னாங்க. அது வச்சுருந்தா கூட அவங்க ஏதோ அந்த டைமுக்கு ஏதோ பழிச்சிருப்பாங்க, வேறு ஏதாவது வழி தேடி இருப்பாங்க, எதனா ஊருக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். அப்படி மொத்தத்தையும் அப்படி ஒரு சொட்டு கூட இல்லாமல் பிடிங்கிட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. இங்கேருந்து கிராஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ உணவு தேவைப்படாது. பாதி பாதியாக சாப்பிட்டு போயிருக்கலாம். ஒரு இது பண்ணது ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஏற்றுக்கவே முடியல. இதெல்லாம் கண்டிப்பாக அந்த டைம் நடந்திருக்கும். இப்படிலாம் வந்து தானே இன்றைக்கி நம்ம நின்றுட்டுருக்கோம். இத்தனை பேர் இது பண்ணி தான் நிற்கிறோன்றப்போ அது ஒரு மாதிரி தான் இருந்தது. அது ஏற்றுக்க முடியல. சரி, அவங்க அந்த ரூமில் அந்த ஃபேமிலி டிஸ்கஷன் பண்ணும்போது அதுதான், கடவுளை வணங்கினா போதும் நல்லது நடக்கும், நீ சொர்க்கத்துக்கு போயிடுவேன், அதெல்லாம் கிடையாது. போராடணும், நிற்கணும். இங்கே அவர் வந்து வணங்குங்கன்னா என்ன வணங்க, அப்போ தான் வந்து உனக்கு கிடைக்கும்னு எந்த கடவுள் சொல்ல மாட்டாங்க, யாரும் அப்படி போதிக்க மாட்டாங்க. அதுதான் அந்த டைமுக்கு அந்த நாலேஜ் இல்லை. யாருனா ஒருத்தர் சொல்கிறது அது தூக்கின்னு வந்து வார்த்தையை அப்படியே பரப்பிடுறது. எல்லாருமே அப்போ வேணா போதும், கும்பிட்டா போதும், எல்லாம் நடந்துரும்னு உட்காந்துட்டு இருக்கிறது. அது நம்மளுக்கு கேட்டதே நடக்காதுன்ட்டு. அப்படிலாம் இல்லை. அவர் சொன்னதே வேறு, இவங்க புரிஞ்சுக்கிட்டது வேறு. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இத்தனை வருஷம் 1000 வருஷம் கடந்தால் அது அப்படியே தான் இருக்குது. இன்னுமா அந்த மூட நம்பிக்கைலாம் அப்படியே தான் இருக்குது. வேணா போதும் நடந்துடும் அப்படிலாம் கிடையாது. நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் நடக்கும். ஒழுக்கமாக இருக்கணும், அவ்வளோதான். அன்பை மட்டும் வெளிப்படுத்தி எந்த கெட்ட விஷயத்துக்கு போகாததுக்கு தான் இந்த வேண்டுதல், கோயிலுக்கு போகிறது, சர்ச்சுக்கு போகிறது, மசூதிக்கு போகிறது எல்லாமே மனசையும் உடம்பையும் சுத்தப்படுத்துறதுக்கு மட்டும்தான். மீதிலாம் உன்னோட முயற்சி தான். நீ என்ன வழியை தேர்ந்தெடுக்கிறியோ அதுதான். கெட்டது போனால் கெட்டது நடக்கும், நல்லது போனால் நல்லா நடக்கும், அவ்வளோதான். ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு தான் அந்த 3 இடமும் இருக்குது. போய் ஒழுக்கத்தை கற்றுக்கும். உனக்கு வந்து ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது, சரி தப்பு தெரியலன்னா அங்கே போய் சரின்னு ஒன்று எடுத்துகிட்டு போகிறது தான் அந்த அவ்வளோதான். அதை மட்டுமே பிடிச்சிட்டு உக்காந்துருந்தால் எதுவுமே நடக்காது. உன்னை நோக்கி ஒருத்தன் கத்தியில் குத்தம் குத்தனா குத்த தான் போகிறான், எதுவும் தடுக்காது வந்து ஷீல்டாக. அது புரிஞ்சுக்கணும். அது அந்த குழந்தைக்கு புரிகிற மாதிரி அதை சொன்னது. நமக்கு சின்ன வயசில் இப்படி சொல்லி தான் வந்துருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து பெரியவங்களாம் ஆனாலுமே அது அது என்னன்னு யோசிக்காமல் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். அந்த மூடநம்பிக்கை இப்போ வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறது தான் இங்கே ஒரு முட்டாள்தனமாக எனக்கு ஃபீல் ஆகும் பல இடங்களில். அதுவும் இல்லாமல் இப்போ சாமி கும்பிட்டு இப்போ கெட்டது பண்ணிட்டு சாமி கும்பிட்டா சொர்க்கத்துக்கு போயிடுவோமா? கெட்டது கெட்டது தானே. ஸோ அது நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தான். உங்கள் மனசாட்சி விரோதமாக நீங்கள் எது செஞ்சாலும் அது முடிஞ்சிச்சு. அதுவே உன்னை கொல்லும், அவ்வளோதான். அது உனக்கு கேள்வி கேட்டு கொண்டுட்டே இருக்கும். ஐயோ நம்ம இப்படி இல்லையா அப்படி இல்லையான்னு அந்த கேள்வியே உங்களை கொல்லும், அவ்வளோதான். அந்த மனசாட்சி சொல்லுதா அதை மாற்றிக்கோ. அது உன்னை உறுத்திட்டே இருக்கா, அப்போ தப்பு பண்ணியிருக்கோன்னு அது உணர்த்துது, அதை மாற்றிக்கோ. நீ அது இல்லைன்னு அது சொல்லுது, அவ்வளோதான் விஷயம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கடவுளை கும்பிட்டா எல்லாம் நடந்துடும்னா எந்த கடவுளும் அப்படி சொல்லவே மாட்டாங்க. 3 கடவுளுமே சரி, நீ என்னை வந்து வேண்டு அப்போ தான் உனக்கு நல்லது நடக்கும், நீ வேண்டல்னா கெட்டது அடிக்கணும் அப்படி சொல்கிறது கடவுளே கிடையாது. முதல்ல அப்படி கடவுள் சொல்லவும் மாட்டார். அப்படி சொல்கிறவங்க கடவுளே கிடையாது. முயற்சி பண்ணால் இருக்க போகிற நல்வழியை தேர்ந்தெடு, இதை மட்டும்தான் அவங்க சொல்கிறது. அதை மட்டும்தான் ஏற்றுக்கணும். ஆனால் அது யாரோ சொல்கிறத கேட்டு எதோ பண்ணி அது அப்படியே இருந்துட்டுருக்கு. அந்த டைமுக்கு இதெல்லாம் படிக்கலை, நாலேஜ் இல்லை, உலகம் தெரியாது, அது ஏதோ ஒரு கூட்டுக்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ பண்ணாமல் அறிஞ்சும் இப்போயும் நம்ம அது பிடிச்சிட்ருக்காங்க சிலருன்றது தான் காமெடியாக இருக்குது, அவ்வளோதான். அது இல்லாமல் இப்போ அவங்களாம் சாமி வேண்டவங்க தான். அப்படி பார்த்தா அவங்களுக்கு இப்போ இது நடந்திருக்கவே கூடாது. சாமி வந்து எதனாவது காப்பாற்றிருக்கணும், பார்த்துருக்கணும். எதுவுமே இல்லை. இப்போவுமே நிறைய விஷயம் சொசைட்டியில் எவ்வளோ நடக்குது இல்லை. கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அது நடந்திருக்கவே கூடாது. கடவுள் இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு தப்பே நடக்கக்கூடாது. அப்படி தானே இருக்கணும். பட் அதெல்லாம் நடந்துட்டாங்க. அப்போ மனுஷன் தான் இங்கே பண்ணுறான். மனுஷன் தான் அதை சரி பண்ணி மாற்றி நல்லது கெட்டதும் சொசைட்டி அமைக்கணுமே தவிர கடவுள் வந்து அமைக்க மாட்டார். கடவுள் உனக்குள்ளே தேடணும், அவ்வளோதான். வெளியே தேடினா கிடைக்காது. வெளியே போய் ஆகாயத்திலையும் பூமிலையும் தேடினாலாம் கிடைக்காது. உனக்குள்ளே தேடு. நம்ம கடவுளாக இருக்க விருப்பப்படுறோமா, எதுவாக இருக்க விருப்பப்படுறியோ அதுதான். கடவுள்னா எந்த தப்பு செய்யாமல் இருக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.